கிளம்பி அவங்க வீட்டுக்கு சாப்பாடு கூட நான் தான் காசு தருவேன். லவ் பண்ணும்போது எங்கள் அண்ணனே வச்சுனாங்க, ஐயோ நீ தேவையில்ல, நீ வந்த நான் செத்துருவேன்னாங்க. நான் அவனை வெட்டலாம் கூட போயிட்டேன். வெட்டலாம் புளி கூட மதியம் பார்த்தீங்க. அந்த மாதிரி நிலைமை இருந்தா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்க செக்ரட்டரியஸ், இது உங்க பிளாக் செட்டர் ரிவ்யூஸ். இன்னைக்கு நம்ம திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வந்திருக்கோம். இன்னைக்கு இங்க உள்ள சில பீப்புள்ஸ் கிட்ட வந்து நம்ம பப்ளிக் ஒப்பீனியன் கேட்க போறோம். சோ வாங்க, லேட் பண்ணாம போலாம். அண்ணா சொல்லுங்க. வணக்கம். வணங்கண்ணா. உங்க பேர் என்னண்ணா? செல்லும். செல்வம். எங்க இருந்து வரீங்க? கொருப்பட்டினா. பொறுப்பட்டியா? சரிண்ணா, ஒன்றும் இல்லை, நாங்கள் ஒரு யூடியூப் சேனல்லேருந்து வரோம். ஒரே ஒரு விஷயம் தான், உங்கள் வாழ்க்கையில் நடந்த இன்பம் துன்பம், ஒரு நல்ல விஷயம் கெட்ட விஷயம், அதனால உங்களுக்கு நடந்த பாதிப்பு இல்லை ஒரு நல்ல விஷயம் சொல்லுங்க. என்ன, நான் வந்து கொளுத்தால் சேர்ந்தேன். ஓகேண்ணா. கொளுத்தால் சேர டெய்லி 1000 ரூபா வீட்டுக்கு கொடுப்பேன். ஜல்லி போடுற மிஷினு 1 to 2 பைக் வச்சுருந்தா 7 என் பாயிண்ட் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன். 5 வருஷம் லவ் பண்ணேன். கல்யாணம் அவங்க வீட்டுக்கு சாப்பாடு கூட நான் தான் காசு தருவேன். லவ் பண்ணும்போது அவங்க அப்படி இருக்கும் போது கல்யாணம் பண்ணி வந்துட்டேன். 7 நகை எடுத்து போனேன். அந்த நகையை வந்து விற்றுறாங்க. எங்கள் அண்ணனே வச்சுனாங்க. ஐயோ. எங்கள் அண்ணனே வச்சுனாங்க. அது சரி, அப்படியே இருந்தால் நான் போய் வாழ்க்கை வாழலான்னு வந்தேன். வாழலாம் வந்துன்னு அவங்க என்ன பண்ணாங்க, நீ தேவையில்ல, நீ வந்த நான் செத்துருவேன்னாங்க. சரின்னு விட்டு வந்தேன். நான் வந்து 5 வருஷம் ஆகுது. நான் மனைவி வந்து என்கிட்ட வீர சொல்ல முடியாமல் விற்றுறாங்க. ஜல்லி போடுற மிஷினை விற்றுறாங்க. நான் வந்துட்டு வீட்டில் இருந்தேன். வீட்டில் இருந்து வந்து துணி எல்லாம் தூக்கி மூஞ்சி அடிச்சுட்டாங்க என் மூஞ்சில. நான் அதோட வந்து 5 வருஷம் ஆகுது. இது மாதிரி பண்ணும்போது நம்ம எப்படி நான் அவங்கள்ட்ட வாழ முடியும்? என்னண்ணா சொல்றீங்க? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணன்றீங்க. லவ் பண்ணி 5 வருஷம் கல்யாணம் ஆகுது. எனக்கு வந்து கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது. 14 வயசுல பையன். அவனுக்கு கல்யாணம் ஆகி, எங்கள் அண்ணன் கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது. ஒரு 1.5 வயசு குழந்தை இருக்குது. நான் அவனை வெட்டலாம் கூட போயிட்டேன். வெட்டலாம் கூட போய் அவன் போய் மீண்டும் வந்துருந்தாங்கிறான். அதனால நம்மளுக்கு குடும்பம் தாங்க முடியாம இந்த வந்து 5 வருஷம் ஆகுது. ரோட்ல தான் பார்த்துங்க, ஒரு பிச்சைக்கார மாதிரி இருக்கிறேன் நான். பிச்சைக்கார படம் எப்படி அதே மாதிரி தான் இருக்கிறேன் நான். அதனால வந்து யாரு எங்கே போனாலும் போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் எந்த முயற்சி எடுக்க மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. இப்படிதான் வாழ்ந்துட்டு ஒரு நாள். என்ன ஃபீல் பண்றீங்க? ஃபீல் பண்ணாதீங்க விடுங்க. ஏன்னா ஒரு நாள் வாழ்ந்துட்டு என் வாழ்க்கை வந்து இப்போ சம்பாரி குடிக்கிறது கொள்றது, சாப்பிடுது, எங்கன்னா ஹோட்டல சாப்பிட்டு பத்துது, ஒரு ரோட்ல பத்துது, இந்த மாதிரி இருந்தான். புளி கூட மதியம் பார்த்தீங்க. அந்த மாதிரி நிலைமை இருந்தான். சரி, ஃபீல் பண்ணாதீங்க. இதுல ஒரு அண்ணன் இதே வந்து எங்க அண்ணி வந்து ஒரு அம்மா சாப்பிட்டுருந்தேன். நீங்க இதே வந்து அந்த தப்பு நான் பையில எப்படி நான் விடுவானா சொல்லுண்ணா? இல்ல, ரொம்ப தூரம் பையில போறாங்க வராங்க ஜோடியா பார்க்கும்போது எல்லாமே ஃப்ரெண்டுங்க பார்க்கும்போது என்ன அவங்க அண்ணன் ஏற்றுன்னு போறா கொள்றான்றாங்க. அது மனசு கேட்கும்போது ஒரு மாதிரியா இது நம்மளுக்கு ஒரு இதுவா இது நம்மளுக்கு. அதுதானா நம்ம வாழ்க்கையே. இப்போ வந்து ரோட்ல பத்துருங்கண்ணா, இதுக்கு ஒரு ஆதரவு இல்லைண்ணா. அம்மாவே இல்லை, அப்பாவே இல்லை, சொந்த பந்தமே இல்லை நம்மளுக்கு. இருக்குது என் பசங்க ஓடிதான், அதுவும் பசங்களே பார்க்க விட மாட்டாங்க. கேட்டா ஒரே வார்த்தை சொல்றாங்க, எங்க மாமியார் சொல்றாங்க, இது என் பொண்ணு அப்படிதான் இருக்கும், இஷ்டப்பட்டா இரு, என் பொண்ணு 1000 பேர் ஓப்பா, இஷ்டப்பட்டா இரு, நீ உங்களை சம்பாதிச்சு கொடுக்க வச்சுருங்க அப்படின்றாங்க. அது என்னன்னா பதில் நீங்க சொல்லுண்ணா? சரி, என்ன நம்ம பார்ப்போம். ரொம்ப ஃபீல் பண்ணாது சரிங்களா? கண்டிப்பாக அதுக்கு என்னதுன்னு ஒரு நிச்சயம் ஒரு பேர் நம்ம காண்போம் சரிங்களா? நம்ம சேனல் மூலமாக நம்ம வெளிப்படுத்துவோம், 4 பேருக்கு தெரிய வைப்போம். உங்களுக்கு நிச்சயம் ஒரு நல்ல இது கிடைக்கும். ஓகேங்களா? உங்க நன்றி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.